சசிகுமார் அவர்கள் ஃப்ரீடம் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மற்றவங்கள மாதிரி காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோலாம் என்னுடைய ஆடியோ லான்ச்லாம் வைக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த நடிகரும் பேசலை. சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தெரியும், நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு ஒரு வெற்றி விழா நடக்குது, ஒரு மீட்டிங், சக்ஸஸ் மீட் நடக்குது. இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு, ப்ரொடியூசருக்கு லாபகரமான படம், எல்லாரும் பேசப்படக்கூடிய படம். ஆனால் நான் சம்பளத்தை ஏற்ற மாட்டேன். படத்தினுடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜஸில் வைக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு தனிப்பட்ட முறையில். ஏன்னா அங்கே படிக்க வர்றாங்க, அந்த படிக்க வர்ற குழந்தைங்கள்ட்ட போய் ஒரு நாள் ஆஃப் டே வந்து என்னுடைய திறமையை காட்டுறதுக்காக, என்னுடைய ப்ரொமோஷனை காட்டுறதுக்காக அவங்கள நான் அதுக்கு பயன்படுத்துறதும் தப்பு. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுங்கிறது வேற, இது வேற அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காரு. அதை வந்து சமீப காலமாக கல்லூரிகளில் கொண்டு போய் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னுதாரணம் நான் செய்கிறேன், என்னுடைய படத்துக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாரி தயாரிப்பாளர் வச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதையும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். நான் தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வைக்காதீங்கன்னு. என்னுடைய பேச்சை கேட்குற தயாரிப்பாளர் இருந்தாருன்னா ஓகே. என்னுடைய பேச்சு கேட்காத தயாரிப்பாளர் தான் நான் என்ன பண்ண முடியும்?